ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத். இந்த லெசனை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பெரிய லெசன் அப்படிங்கிறதுனால ஒரே வீடியோவில் எல்லா ஹோல் லெசனையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதனால் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதாவது 1914ல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பர்டிகுலர் 1914ல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதாவது உடனடி காரணங்கள் என்ன, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி ப்ராசஸ் ஆச்சு, எப்படி நடந்துச்சு, எந்த கண்ட்ரிக்கு இடையில் நடந்துச்சு, இதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு வர்றதுக்கு என்ன முக்கியமான காரணம், எது முக்கியமான காரணமாக இருக்குது, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா நம்மளோட வேர்ல்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். 1914 is a turning point in world history. The political and social processes that began in 1789 culminated in the First World War that broke out in the year and decisively shaped the கோர்ஸ் ஆஃப் தி 20th சென்ச்சுரி. அதாவது 1789 என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஃப்ரெஞ்ச் புரட்சி நடக்குது. ஃப்ரெஞ்ச் புரட்சிக்கு அப்புறமா மக்கள் எல்லாரும் சமம், முதலாளி தொழிலாளிகள் எல்லாருமே சமம், எல்லாருக்கும் சமத்துவம் கொடுக்கணும், எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக எல்லாருக்கும், எல்லா மக்களிடையுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அந்த 1789 நடந்த ஃப்ரெஞ்ச் புரட்சி இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு ஒரு அடித்தளமாக, ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்தா 20th சென்ச்சுரியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. Historians therefore call this as the long 19th century. This was the first industrial war that drew on the economic resources of the entire world and also affected large sections of the civilian பாப்புலேஷன். அதாவது இந்த ஹிஸ்டோரியன், அதாவது 1914 நடந்த இந்த வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு, அதனால் நிறைய வருஷம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால இதை லாங் 19th சென்ச்சுரி அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி பீப்புள்ஸ், அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் இதை சொல்கிறாங்க, லாங் 19th சென்ச்சுரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அதாவது கம்பெனி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கண்ட்ரி எக்கனாமிக்கல் க்ரோத் ஆகுமே தவிர எந்த ஒரு டிஃபெக்ட்டும் வராது அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் இந்த எக்கனாமிக்கல் வளர்ச்சி, அதாவது கம்பெனிஸ் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிச்சு. The political map of the world was redrawn. Three major empires lay shattered by the end of the வேர்ல்டு வார். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா வேர்ல்டு மேப்பே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு 3 கண்ட்ரிஸோட கண்ட்ரோல் கீழே தான் இந்தியா வேர்ல்டுமே இருந்துச்சு. ஒன்று என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஒட்டாமாஸ். அதுக்கடுத்து தி பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் தி வார் வாஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன். இந்த மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எதிலிருந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் ஏற்படும். இதோட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக, அதாவது அதோட பலனாக பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் ஏற்படுது. இட் வாஸ் எ யூனிக் ஈவெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் தி ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் தட் இட்ஸ் கைண்ட் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அதாவது உலக மக்கள்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மக்கள் தொகையோடு ஏற்படுத்தப்பட்ட முதல் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் ரெவல்யூஷனை சொல்லுவாங்க. இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 நடக்குது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரிஸ் ட்ரை டு பிரிங் about the world peace through the League of Nations. In this lesson, we discuss the circumstances leading to the outbreak of the First World War and its repercussions, including the Russian Revolution and the formation of an international peace organization, namely that League of Nations. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் நடக்குது. 1918 பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்டு வார் 1 எண்டுக்கு வந்தது. இந்த வேர்ல்டு வார் 1 எண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உணர்வு வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேர்ல்டு பீஸ், அதாவது உலக அமைதியை நிலைநாட்டுறதுக்காக நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. இதனால நம்ம வேர்ல்டு பீஸ்க்காக, உலக அமைதிக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது ஒன்று அமைக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ், அதாவது ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் தி மார்க்கெட். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் முதலாளித்துவ நாடுகள், அதாவது கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, நிறைய அமெரிக்கா, அதுக்கடுத்து ஜெர்மனி, இத்தாலி, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே முதலாளித்துவ நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் தேவைப்படுது. அதனால் போட்டி போடுறாங்க, எல்லா கண்ட்ரிஸும் போட்டி போடுறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் அமைது.
The aim of capitalistic industry was to produce more and more. The surplus wealth thus produced was used to build more factories, railways, steamships, and other such undertakings. Revolutions in the means of communication and transportation in the later half of the 19th century facilitated the process of European expansions in Africa and அதர் பிளேசஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து டெவலப் ஆகுது. கம்பெனி டெவலப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய லாபம் வர ஆரம்பிக்குது. அந்த லாபம் வரக்கூடிய மணியை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஷிப்ஸு, அதாவது கப்பல்கள் கட்டுறதுக்கும், அதேமாதிரி ரயில்வே தொழிற்சாலைகள் கட்டுறதுக்கும், அதேமாதிரி ரயில்வே ட்ராக்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணும்போது அவங்களோட கம்பெனி வந்து டெவலப் ஆகுது. இதனால் மற்ற கண்ட்ரீஸ்க்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. குறிப்பாக ஆஃப்ரிக்கா அண்ட் அதர் பிளேசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட இந்தியாவுக்கும் ஃபஸ்ட்டு இவங்க பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டச் பீப்புள்ஸாக இருக்கட்டும் நம்மக்கிட்ட ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அதாவது வியாபாரம் பண்ணுறதுக்காக தான். எதுக்காக வியாபாரம் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நிறைய பொருட்கள் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை சேல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் தேவைப்படுச்சு. அந்த மார்க்கெட்டை தான் நம்மளோட இந்தியா இருந்துச்சு. அதுக்காக வந்தவங்க நம்மளோட கண்ட்ரியை வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டாங்க. சரிங்களா? தென் a striking feature of 19th century was that Europe emerged as the dominant power while Asia and Africa colonized and exploited. அதாவது மிகப்பெரிய அளவில் 19th சென்ச்சுரியில் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆஃப்ரிக்கா மேலே வந்து ட்ரேட் பண்ணுறது தான் போகிறாங்க. அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி ஏஷியாவிலும் சரி, ஆஃப்ரிக்காவிலும் சரி, யூரோப் இருக்குங்களா, யூரோப் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு நாடாக வந்துட்டு உருவெடுத்துச்சு. Within Europe, England held the preeminent positions as the world leader of the capitalism. An ever-growing demand for the markets and raw materials made the capitalist power race around the வேர்ல்டு ஃபார் எக்ஸ்பேண்டிங் தேர் எம்பையர் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரோப் கண்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இருக்குல்லைங்களா, இங்கிலாந்து தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு அதே மாதிரி முதலாளித்துவம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதிகமான ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரா மெட்டீரியல், இப்போ ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் காட்டன் இருந்தால் தான் ட்ரெஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த காட்டனை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாக வந்துட்டு அவங்க காலனைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கா, இந்தியா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க பருத்தியை வந்துட்டு இங்கே வந்துட்டு காட்டனை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட கண்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணி ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், அதாவது ரிசோர்ஸஸ் எல்லாமே அவங்களால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சுரண்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைஸ் ஆஃப் மோனோபொலி கேபிட்டலிசம். After 1870, the alliance of industry and finance seeking profits in market for goods and capital, which was the essential characteristics of imperialism, became evident in later half of the 19th century. The old ideas of free trade collapsed. There were trust in USA and cartels in Germany. அதாவது ரைஸ் ஆஃப் மோனோபொலி கேபிட்டலிசம் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் போய் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் வந்துட்டு எந்த டேக்ஸும் வாங்காமல் இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நிறைய டேக்ஸஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டேக்ஸஸ் வந்து எதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட கண்ட்ரீஸில் கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஏ ட்ரஸ்ட் is an industrial organization engaged in the production of distribution of any commodity. That trust would process adequate control over the supply and price of that commodity its ஓன் அட்வான்டேஜ். ட்ரஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாடிட்டியாக ஒரு அமைப்பை வந்துட்டு உருவாக ஆரம்பிக்குது. அண்ட் தென் இம்பீரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்ஷியல் கேரக்டர்ஸ். இம்பீரியலிசம் அப்படின்னு சொன்னால் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொன்னோன்னா அதோட முக்கியமான கொள்கைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேபிட்டலிசம் இன்விடபிளி led to imperialism. According to Lenin, imperialism is the highest stage of capitalism. Besides being a market for surplus goods, colonies served another purpose. Imperialism was not just about colonies. It became total system, a logic of which was total militarization and total war.
இம்பீரியலிசம் அப்படின்னு சொன்னோன்னா ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. லெனின் வந்துட்டு இம்பீரியலிசம் வந்து என்னன்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம், முதலாளித்துவத்தின் உச்ச நிலை தான் இந்த இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு கண்ட்ரியை ஆக்குப்பை பண்ணி அவங்களோட கண்ட்ரோல் கீழே வச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல் கீழே இருக்கிறது தான். மிலிட்ரி, போலீஸ், அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல் கீழே. இப்போ அமெரிக்கா நம்மளோட காலனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை தான் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? தென் ரிவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ், அதாவது கிரேட் பவர்ஸாக வந்துட்டு ஒரு சில கண்ட்ரிகள் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது. அது எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூரோப். In the 19th century, Europe power had colonized many other countries. By 1880, most of the Asian countries had been colonized. Only Africa was left. The occupation, division, and colonization of Africa took place from 1881 to 1914. After the 1870, England, France, Belgium, Italy, Germany joined in the scramble for காலனிஸ். யூரோப் இருக்கு இல்லைங்களா, யூரோப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1880க்கு அப்புறமா மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக வந்துட்டு உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இந்தியாவும் வந்துடும். 1880க்கு அப்புறமா மிகப்பெரிய அளவில் நம்மளோட இந்தியாவும் சரி, ஏஷியன் கண்ட்ரிஸும் சரி, அதேமாதிரி ஆஃப்ரிக்காவை தர மற்ற பிளேசஸ் எல்லாமே இவங்க யூரோப்போட கண்ட்ரோல் கீழே வருது. 1881லேருந்து 1914 வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே யூரோப் வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸை அவங்களோட கண்ட்ரோல் கீழே காலனைஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சாங்க. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி இவங்க எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யூரோப் கூட ஒன்றா சேர்ந்துருக்கோம். யூரோப் வந்துட்டு இப்போ வேர்ல்டு வைடாக நிறைய கண்ட்ரிஸை காலனைஸ் பண்ணி வச்சுருக்கனால அவங்ககிட்ட சேர்ந்துட்டு இவங்களுக்கும் வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்குங்க. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து மற்ற கண்ட்ரிஸை காலனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜெர்மனி, இட்டாலி எல்லாமே மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். சரிங்களா? அதுக்கடுத்து கிளாஷஸ் அமங் தி கிரேட் பவர்ஸ், அதாவது கிளாஷஸ் அப்படின்னு சொன்னால் கிரேட் பவர்ஸ் யூரோப் மாதிரியான கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், அவங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? Despite the lead to in industrial growth and the control of vast empire, England was not satisfied. England was in competition with Germany and United States, which were producing cheaper manufactured goods and thus capturing England's market. National rivalry led to the frequent clashes between these great powers in Asia அண்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் யூரோப். இப்போ வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி காண்டினென்ட்டை வந்துட்டு ஆக்குபை பண்ணி காலனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தான் காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணணும். இப்போ வந்துட்டு அமெரிக்காவும் ஜெர்மனி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ப்ராடக்ட்ஸு இங்கிலாண்டோட ப்ராடக்ட்ஸை விட ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. சீப்பான ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறதுனால இவங்களோட யூரோப்போட மார்க்கெட்ஸ் எல்லாமே இவங்க ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவும் வந்துட்டு கேப்சர் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. சீப்பான ப்ளேஸ் கம்மி ரேட்டுக்கு விற்கிறது. இந்த மாதிரி சீப்பான ரேட்டுக்கு விற்கும் போது இங்கிலாந்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மிகப்பெரிய அளவில் கோபம் ஏற்படுது. இதனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி அண்ட் இங்கிலாந்து இவங்க 3 பேருக்கும் இடையில மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுது. சரியா? ஏஷியாவில் வந்துட்டு ரஷ்யா, ஜப்பான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு குட்டி தீவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடையுது. இன் ஏஷியா, ஜப்பான் டியூரிங் திஸ் பீரியட் Meiji era from 1867 to 1912, imitating Western nations had become their equal in many respects, though the outlook of the rulers still remained feudal. Japan took to Western education and மிஷினரி, அதாவது ஜப்பான் பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற வெஸ்டர்ன் எஜுகேஷன். இப்போ யூரோப்பில் அதே மாதிரி அமெரிக்காவில் அவங்க என்ன எஜுகேஷனை கொடுக்குறாங்களோ மக்களுக்கு, அதை வந்துட்டு இவங்களோட பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அறிவார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா மிஷினரி சிஸ்டம்ஸும் எல்லா டெக்னிக்ஸும் வந்துட்டு இவங்க டெக்னாலஜியும் இவங்களும் பயன்படுத்துகிறாங்க. இதனால் வெஸ்டர்ன் யூரோப் அதே மாதிரி அமெரிக்கா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதோ அதே மாதிரி இவங்க டெக்னிக்கல் அதே மாதிரி எல்லா சோர்சஸ்லையும் மிகப்பெரிய ஒரு ஜப்பான் வந்துட்டு வளர்ச்சி அடையுது. Within a modern army and a navy, Japan had emerged as an advanced industrialized power.
இன் 1894 she forced a war on சைனா. அதாவது சைனா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நாடு, ஆனால் ஜப்பான் வந்துட்டு ஒரு குட்டி தீவு. 1894 அதாவது 1894 சைனாவையே போர் தொடுத்து சைனாவுக்கு எதிராக போர் தொடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மிலிட்ரைஸ்டு அதேமாதிரி மெக்கனைஸ்டு ஆர்மி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக ஜப்பான் வந்துட்டு வளர்ச்சி அடையுது. தி கிரஷிங் டிஃபீட்டிங் பை சைனா லிட்டில் ஜப்பான் இன் சீனோ-ஜாப்பனீஸ் வார் 1894 to 95 surprised the world. Despite the warming of the three great powers, Russia, Germany, and France, Japan annexed the Liaotung Peninsula with Port Arthur. By this action, Japan proved that it was the strongest nations of the ஈஸ்ட் ஏஷியா. அதாவது 1894 இப்போ சைனா எதிர்த்து போர் தொடுத்து ஜப்பான் போகுது. 1894 to 95 ஒரு வருஷம் இந்த வார் நடக்குது. வார் நடக்கும்போது இந்த சீனோ ஜாப்பனீஸ் வாரில் ஜப்பான் வந்துட்டு வின் பண்ணுறது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சைனாவே வெற்றி பெறதுனால உலக நாடுகளில் மிகப்பெரிய அளவில் வியப்படைய செய்து அதுக்கப்புறமா சீனா, ரஷ்யா, அதுக்கடுத்து ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ், ஜப்பான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒப்பந்தத்தை எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜப்பான் சைனா வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஈஸ்ட் ஏஷியாவில் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஜப்பான் வந்துட்டு உருவாகுது. ஜப்பான் however in the view of pursuing mounted by European powers soon gave up its claim over Port Arthur. Russia took advantage of this and sent a large army to Manchuria. Japan entered into the alliance with England in 1902 and demanded that Russia withdraw troops from Manchuria. Russian underestimated Japan. In 1904, the war began between two countries in Russo-Japanese War. Japan defeated Russia and got back Port Arthur. After this war, Japan entered to circle of great powers. அதாவது 1902 வந்து 1894 ஜப்பானை வந்து ஜப்பான் சைனாவை வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேசஸ் எல்லாமே ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. போர்ட் ஆத்தர் அப்படிங்கிற பிளேஸை வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு எங்களுக்கு வேணும் இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜப்பான் வந்துட்டு இல்லை அது எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட் ஆத்தரே அவங்க ஆக்குபை பண்ணுறதுக்காக ரஷ்யா 1902 மஞ்சூரியா அப்படிங்கிற பிளேஸ்க்கு அவங்களோட படைகளை வந்துட்டு அனுப்புகிறாங்க. படைகளை அனுப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 1904 ரஷ்யா ஜாப்பனீஸ் வார் நடக்குது. ரஷ்யா ஜாப்பனீஸ் வாரில் ரஷ்யாவையே ஜப்பான் வந்துட்டு தோக்கடிச்சிட்டு இந்த போர்ட் ஆர்த்தரை வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அதுக்கடுத்து இந்த கிரேட் பவர்ஸில் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவர்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் லிஸ்ட்டில் ஜப்பானும் என்ட்ரு ஆகுது 1904. அதுக்கடுத்து ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஆஃப்டர் 1905 ஜப்பான் டு கண்ட்ரோல் ஆஃப் கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. திஸ் assassinations of the prominent Japanese diplomat provided the excuse in 1910 for Japan's annexation of Korea. The confusion in China following the downfall of Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for the further expansion. Japan demanded the transfer of German rights in Shandong to Japan and the recognition of Japanese hold over Manchuria. This strong arm diplomacy aroused a hostility of both China and the European powers. அதாவது ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான் 1905 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கொரியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கொரியாவுடைய எல்லா டெசிஷன் மேக்கராகவும் ஜப்பான் வந்துட்டு மாறுது. கொரியாவில் எந்த ஒரு நடவடிக்கைகள் ஏற்படணும் அப்படின்னு சொன்னாலும் ஜப்பான் முடிவு பண்ணுறது தான் அங்கே நடக்கும். சரிங்களா. 1910 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொரியாவை அனெக்ஸ் பண்ணது. கொரியா வந்து சைனா பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கடுத்து கொரியாவை ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறமா சைனாவில் இருக்கக்கூடிய மற்ற பிளேசஸுமே ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மஞ்சூரியா டைனஸ்டி 1912 வந்துட்டு மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா 1912 இன்னும் நிறைய பகுதிகளில் சைனா வந்துட்டு ஆக்குபை பண்ண ஆரம்பிக்குது. ஆக்குபை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷாங்டோங் அப்படிங்கிற பிளேஸில் அவங்களோட ரைட்ஸ் கேட்குறாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த ஷாங்டோங் பிளேஸை வச்சுக்கிறோம், அதுக்கான அப்ரூவல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் கிட்ட கேட்குறாங்க. ஜப்பான் வந்துட்டு அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி ஓகே நீங்கள் ஷாங்டோங் வந்துட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கு பதிலாக எனக்கு மஞ்சூரியா வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் மஞ்சூரியா அப்படிங்கிறது அவங்களோட கேபிட்டல் மாதிரியான ஒரு முக்கியமான பிளேஸ், அந்த பிளேஸை எங்களுக்கு வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனுக்கும் ஜப்பானுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நட்புறவு ஏற்படுது. அதே மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஆர்மிஸை வந்துட்டு மிகப்பெரிய ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. தென் காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபாலோ அவுட். காலனைசேஷன் அப்படின்னு சொன்னால் மற்ற கண்ட்ரிஸை ஆக்குபை பண்ணி அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரது தான் காலனைசேஷன், தமிழில் காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் 1876 barely 10% of the Africa was under European rule.
By 1900, practically the whole of Africa was colonized. Britain, France, and Belgium had divided the continent between them, leaving a few areas for Germany and Italy. அதாவது 1876 வந்து பார்த்தீங்கன்னா 10%, 1876 10% ஆஃப் ஆஃப்ரிக்கா பிளேசஸ் தான் காலனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 1900 1900 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90%க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் இவங்க 3 பேரெல்லாம் ஆக்குபை பண்ணப்பட்டுச்சு. ஆக்குபை பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளாரியே அந்த பிளேசஸ் எல்லாமே டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஜெர்மனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமான பிளேசஸ் தான் அவங்க ஆஃப்ரிக்காவில் விட்டு வைக்கிறாங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் sphere of influence in China. Japan took over Korea. In Taiwan, France conquered Indochina, and US took the Philippines from Spain, and Britain and Russia agreed the partition era. அதாவது சைனாவையும் வந்து பார்த்துட்டு இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லி யார் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சைனாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணிட்டு வர்றாங்க. ஆக்குபை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் ஆக்குபை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைனா பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை வந்துட்டு ஆக்குபை பண்ணுறாங்க. அமெரிக்காவும் சைனாவை வந்துட்டு ஆக்குபை பண்ணுறாங்க. தி ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் attempt to carve out colonies in Africa resulted the bloody battles. The French had to fight a long and bitter war to conquer Algeria and Senegal. The British lost the Zulus and to the Sudanese army. The Italian army suffered a devastating defeat at the hands of the எத்தியோப்பியன் ஆர்மி அட் தி அடோவா. அதாவது அங்கே இருக்கிற ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே அவங்கள எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள யாரெல்லாம் காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்களெல்லாம் எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டங்கள் மூலமாக 1896 அடோவா அப்படிங்கிற பிளேஸில் எத்தியோப்பியன் ஆர்மி இருக்குது. எத்தியோப்பியன் ஆர்மி வந்துட்டு வின் பண்ணுறாங்க. சரிங்களா, பிரிட்டிஷை எதிர்த்து. அதுக்கு கோசஸ் அண்ட் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். காசஸ் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள். கோசஸ் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி நடைபெற்றது. ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா என்ன அதோட விளைவுகள்லாம் என்னென்ன. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள், அது எப்படி நடைபெற்றுச்சு, அதோட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். காசஸ், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். யூரோப்பியன் அலையன்சஸ் அப்படின்னு சொன்னால் யூரோப்பிய நாடுகள், அலையன்சஸ் அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தம் அப்படி இல்லாட்டி உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு கூட்டு நாடுகளை ஒப்பந்தம் போடுறாங்க. கவுண்டர் அலையன்சஸ் அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு எதிராக இருந்த கூட்டணி நாடுகள்லாம் என்னென்ன ஒப்பந்தங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் 1900 5 ஆஃப் தி யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வேர் டிவைடட் இன் 2 ஆர்ம்டு கேம்ப்ஸ். அதாவது 1900 வந்து பார்த்தீங்கன்னா 5 யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ், யூரோப்பில் 5 மிகப்பெரிய அளவில் சக்தி வாய்ந்த நாடுகள் இருக்குது. அவங்க 5 பேருமே 2 பார்ட்டாக வந்துட்டு பிரிகிறாங்க. அந்த 2 பார்ட் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் ஜென்ரல் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கரி அண்ட் இட்டாலி. சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கரி அண்ட் இட்டாலி இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ். அதுக்கடுத்து அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க் they had formed triple alliances in 1882. 1882 பிஸ்மார்க் அப்படிங்கிறோட கைடன்ஸ், அவரோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணுறாங்க. அதுதான் ட்ரிபிள் அலையன்சஸ் 1882. தி அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் தட் கிரேட் ஆஸ்திரேலியா would help to each other. ஈஸ்ட் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் ஆஸ்திரேலியாவும் என்ன முடிவு பண்ணுறாங்க இந்த ஒப்பந்தத்து மூலமாக அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுனாலும் ஜெர்மனி ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி ஆஸ்திரியா வந்துட்டு ஜெர்மனிக்கு ஹெல்ப் பண்ணும், ஜெர்மனி வந்துட்டு ஆஸ்திரியாவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான நோக்கம். தி அதர் கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரிபிள் அலையன்ஸுக்கு எதிராக இருக்கிறாங்க. சரிங்களா. தேர் அலையன்சஸ் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1894 with the promise of மியூச்சுவல் ஹெல்ப் இட் ஜெர்மனி அட்டாக் எய்தர் ஆஃப் தெம். அதாவது இவங்க ஆனால் 1894 வந்துட்டு ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணுறாங்க. அந்த ஒப்பந்தம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருவேளை ஜெர்மனி வந்துட்டு ஃப்ரான்ஸை போர் தொடுத்தாங்களா, ரஷ்யா மேலே போர் தொடுத்தாங்களா ஃப்ரான்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான நோக்கம். தேர் அலைன்ஸ் தென்
If an isolated Britain wanted to break their isolation and approached Germany twice but in vain. அதாவது பிரிட்டன் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெர்மனி கிட்ட வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் தனியாக இருக்கிறோம். ஜெர்மனி தான் அங்கே யூரோப் கான்டினென்ட்டில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இதனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவது பிரிட்டன் கிட்ட நாங்கள் உங்க கூட ஒன்றா சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்துட்டு அவங்க அதை ஏற்றுக்கிறது. ஆஸ் ஜப்பான் வாஸ் இன்க்ரீசிங்லி ஹாஸ்டைல் டுவர்ட்ஸ் ரஷ்யா as France was the ally of Russia, it preferred to ally with Britain. அதாவது ரஷ்யா கூட வந்துட்டு இவங்க ஜப்பான் வந்துட்டு ஒன்றா சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் ஜப்பான் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் வந்துட்டு ஒரு 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால அலையன்ஸில் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் கூட அலையன்ஸ் அதாவது பிரிட்டன் கூட ஒப்பந்தத்தில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதனால் ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் வந்துட்டு ஏற்பட்டு 1902 வந்துட்டு ஆங்கிலோ ஜாப்பனீஸ் வார் வந்துட்டு அலையன்ஸ் வந்துட்டு ப்ரொமோட் ஆகுது. ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தம் அப்படின்ட்டு உடன்படிக்கை. வித் பிரிட்டன் ரிசால்வ் காலனைஸ்டு டிஸ்பியூட்ஸ் ஓவர் மொராக்கோ அண்ட் எகிப்து பிரச்சனைகள் 2 பேரும் சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கம். திஸ் ரிசல்டட் இன் என்டையர் கார்டியல் இன் ரிட்டன் ஃபார் letting the French have a free hand in Morocco. France agreed to recognize the British occupation of Egypt. அதாவது ஃப்ரான்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் எகிப்தை வந்துட்டு ஆக்குபை பண்ணுறாங்க. அதை வந்துட்டு நாங்கள் உறுதியளிக்கிறோம். இப்போ வந்துட்டு எகிப்து வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு சொந்தமானது, பிரிட்டிஷ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. அதை நாங்கள் அதுக்கு வந்துட்டு அங்கீகாரம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வந்துட்டு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொரோக்கோவில் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுது. பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா ஓவர் பெர்ஷியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் திபெத். பெர்ஷியா, ஆப்கானிஸ்தான், திபெத் இந்த 3 பிளேசஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்காக ரஷ்யா கூட வந்துட்டு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு ட்ரிபிள் என்டென்ஸ் ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா, ட்ரிபிள் என்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்துக்கு நேம் வைக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் யாரெல்லாம் சைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா இவங்க 3 பேருமே தான் அந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். வயலண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் என்ன வயலண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி வன்முறைகள் அப்படின்னு சொல்லலாம். With the growth of nationalism, the attitude of my country, right or wrong, I support it, developed. The love for one country demanded hatred for another country. England's jingoism, France's secovism, and Germany's culture were militant forms of nationalism, contributing decisively to outbreak of the வேர்ல்டு வார் 1. அதாவது இங்கே என்னோடய நாடு தப்பு செய்தோ இல்லை ரைட் செய்தோ என்னோடய நாட்டு வந்துட்டு என்னோடய வளர்ச்சிக்காக தான் இது பண்ணுது, என்னோடய நாடு என்ன பண்ணாலும் அது நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் அதில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு இடையே வந்துட்டு வளர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டுப்பற்றுக்கு வந்துட்டு வெவ்வேறு நேம் வைக்கிறாங்க. அந்த நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்பற்றுக்கான நேம் ஜிங்கோயிசம், அவங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி பீப்புள்ஸ்க்கான நேம் வந்து பார்த்தா ஜிங்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனியில் குல்டர். இவங்க எல்லாருமே என்னோடய நாடு தப்பு செய்தோ ரைட் செய்தோ அது எனக்கு தேவையில்லை, ஆனால் என்னோடய நாட்டோட உரிமைகளுக்கும் அதேமாரி நாடு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் வந்துட்டு எல்லாருக்கும் இடையில் பரவ ஆரம்பிக்குது. இதனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஜெர்மன் எம்பரர் வந்துட்டு அக்ரெசிவ் மிக கொடூரமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு கொடூர குணம் கொண்டவராக இருக்கிறார். அவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எம்பரர் கைசர் வில்லியம் II ஆஃப் ஜெர்மனி proclaimed that Germany would be the leader of the world. The German navy was expanded, the sea being considered a preserve of England ever since Napoleon's defeat the Trafalgar. Germany's aggressive diplomacy and rapid building of naval bases convinced Britain that German navy could be directly or only against her. Therefore, Britain embarked on naval race which heightened தி டென்ஷன் பிட்வீன் தி 2 பவர்ஸ். அதாவது எம்பரர் கைசர் வில்லியம் II வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லப்போ தான் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு ஜெர்மனி பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் வந்து தலைமை இருக்குது, இந்த உலகத்தோட தலைவர்கள் ஜெர்மன் பீப்புள்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெர்மனி தான் இந்த உலகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கப்பல் படை தளத்தை நெப்போலியன் வந்துட்டு இறந்து போகிறாரு. நெப்போலியன் இறந்து போனதுக்கப்புறமா மிகப்பெரிய உள்ள கப்பல் படை தளத்தை வந்துட்டு கட்டுறாரு. கப்பல் படையை வந்து டெவலப் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட பிரிட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பிரிட்டன், ஜெர்மனி இவங்க 2 பேருமே இவங்க வந்துட்டு நம்மளை தான் எதிர்த்து போர் தொடுக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு
பிரிட்டன் வந்துட்டு நினச்சிக்கிறாங்க. இதனால் பிரிட்டன் ஜெர்மனிக்கு எதிராக வந்து பார்த்தோன்னா பிரிட்டன் அவங்களோட கடல் படையை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்க வந்துட்டு என்ன நம்மளை போர் தொடுத்துருவாங்களோன்னு சொல்லி ஜெர்மனியும் வந்துட்டு போர் தொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனும் 2 பேரும் வந்துட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அவங்களோட படை பலத்தை வந்து பெருக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படை பலத்தை பெருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்குது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கு. ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவார்ட்ஸ் ஜெர்மனி. ஹாஸ்டிலிட்டி அப்படின்னு சொன்னால் ஜெர்மனிக்கு வந்துட்டு ஃப்ரான்ஸ் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, 2 பேரும் ஒன்றானாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்டு ரிவால்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பரம்பரை எதிரிகள், அதாவது பழைய எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். பிட்டர் மெமரைஸ் ஆஃப் தி டெஃபீட் ஆஃப் 1871 and loss of Alsace and Lorraine to Germany rankled in the minds of the French. German interference in Morocco added to the bitterness. The British agreement which France over Morocco was not consented by Germany. அதாவது அல்சேஸ் லொரைன் அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி வந்துட்டு எங்கிட்ட ஏமாற்றி எங்கிட்டேருந்து பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் வந்துட்டு நினைக்கிறாங்க. இதனால் ஜெர்மனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்களுக்கும் கூட ஜெர்மனி மேலே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வு இருக்குது. மொராக்கோ பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நடக்குது. ஸோ கெய்சர் வில்லியம் டூ intentionally recognized the independence of the Sultan and demanded an international conference to decide on the further of மொராக்கோ வந்துட்டு ஃப்ரான்ஸ் வந்துட்டு கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் ஜெர்மனி வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் மொராக்கோ வந்துட்டு உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மொராக்கோவுக்கு வந்துட்டு சுதந்திரமாக அவங்களோட முடிவுகளை எடுத்துக்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும், அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கெய்சர் வில்லியம் டூ வந்துட்டு சொல்கிறாரு. இதனால் ஃப்ரான்ஸுக்கும் அதே மாதிரி ஜெர்மனிக்கும் வந்துட்டு மறுபடியும் பிரச்சனை மூடுது. இம்பீரியல் பவர்ஸ் பொலிட்டிக்கல் இன் தி பால்கன்ஸ் பிரச்சனை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது, அதேமாதிரி ப்ராப்ளம் நடக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லும்போது தி யங் ட்ரிக் ரெவல்யூஷன் ஆஃப் 1908 an attempt at creating a strong and modern government in Turkey provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. Austria and Russia met and agreed the Austria should annex Bosnia and Herzegovina. அதாவது ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யாவும் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணுறாங்க. பால்கன் அப்படிங்கிறது துருக்கியில் இருக்கக்கூடிய பிளேசஸ். துருக்கியில் இருக்கக்கூடிய எர்சகோவியா, அதுக்கடுத்து இன்னும் போஸ்னியா, இந்த பிளேசஸ் எல்லாமே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டு ஆஸ்ட்ரியா வந்துட்டு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆக்குபை பண்ண துருக்கியில் இருக்கக்கூடிய ஆக்குபை பண்ணக்கூடிய பிளேசஸ்க்கு எல்லாமே நான் வந்துட்டு அங்கீகாரம் கொடுக்குறேன், நீ வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கிற, அது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு சைன் ஆகும். சரிங்களா? தென் வைல் ரஷ்யா ஷுட் ஹாவ் ஃப்ரீடம் டு மூவ் ஹேர் வார்ஷிப்ஸ் த்ரூ தி டார்டனல்ஸ் அண்ட் தி போஸ்பூர் டு தி மெடிட்டரேனியன் சி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கு, அதாவது நம்மளோட ஈஸ்ட் ஏஷியா பகுதிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு சுற்றிட்டு ஆஃப்ரிக்காவை சுற்றிட்டு வர்றதுக்கு பதில் இப்போது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய துருக்கியை இருக்கக்கூடிய இந்த எர்சகோவியா, போஸ்னியா அந்த பிளேஸ்லாம் ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஷார்ட்கட்லேயே வந்துட்டு அவங்களோட போர்க்கப்பல்களை எதிர்த்து வந்திருக்கலாம். அப்படிங்கிறதுனால அந்த துறைமுகத்தை வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஆஸ்ட்ரியாஸ் ஆக்ஷன் அரௌஸ்டு இன்டென்ஸ் ஆப்போசிஷன் ஆஃப் செர்பியா. ஜெர்மனி கேவ் ஆஸ்ட்ரியா ஃப்ரம் சப்போர்ட். ஜெர்மனி வந்துட்டு ஆஸ்ட்ரியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு ஆஸ்ட்ரியாவும் அதே மாதிரி ரஷ்யா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. பட் இந்த ஒரு பிரச்சனைனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் பிரச்சனைனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியாவுக்கும் அதே மாதிரி ரஷ்யாவுக்கு வந்துட்டு பிரச்சனை ஆகாது. இந்த டைமை யூஸ் பண்ணி ஜெர்மனி வந்துட்டு நான் ஆஸ்ட்ரியாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன், ஆஸ்ட்ரியா வந்துட்டு எந்த பிளேசஸை ஆக்குபை பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம், அவங்களுக்கு அவங்களோட அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Germany went to extent of promising that if Austria invaded Serbia and consequence Russia helped Serbia, Germany would come to Austria's assistance. The enmity between the Austria and Serbia led to the outbreak of World War I in 1914. அதாவது இப்போ வந்துட்டு நிறைய பிளேசஸ்லாம் ஆக்குபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்குது. செர்பியா வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு, அதனால் செர்பியாவை நீங்கள் ஆக்குபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரியாவுக்கு சொல்கிறாங்க. பட் ஆஸ்ட்ரியா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை ஆக்குபை பண்ணியே தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஜெர்மனி வந்துட்டு இந்த பிரச்சனை தலையிடுது. ஆஸ்ட்ரியா வந்துட்டு செர்பியாவை கண்டிப்பாக ஆக்குபை பண்ணுவாங்க. ஆக்குபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் வருவோம். செர்பியாவை ஆக்குபை பண்ணும் பட்சத்தில் ரஷ்யா அவங்கள எதிர்த்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக ஆஸ்ட்ரியாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம். இதனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு ஏற்படுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தி பால்கன் வார்ஸ்
Turkey was a powerful country in the southwest Europe uh, in the first half of the 18th century. The Ottoman Empire entered the Balkans and across the Hungary to Poland. The empire contained many non-Turkish peoples in the Balkans. அதாவது துருக்கி வந்து பார்த்தா மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமை மிகுந்த ஒரு நாடாக வந்துட்டு 18th சென்ச்சுரியில் வந்துட்டு இருக்குது. ஒட்டோமா எம்பையர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பால்கன் பீப்புள்ஸில் பால்கனில் இருக்கக்கூடிய மக்கள் துருக்கி பீப்புள்ஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணி அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நான் துர்க்கிஷ் பீப்புள்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இதனால் பால்கனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் துர்க்கிஷ் ப்ளஸ் துர்க்கிஷ் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. போத் தி Turkish and their subjects different nationalists, the Balkans indulged in most frightened massacres and atrocities. The Armenian genocides, a frightful example, the taking advantages of the political and economic instability of the Turkish Empire from the second half of the 18th century. Quick followed by them began to cede one after another. Turkish controlled the Macedonia had a mixed populations. There are rebels among the Greece, Serbia, Bulgaria, and later Montenegro for the control of it. In March 1912, they formed Balkan League. The league attacked and defeated Turkish forces and its Balkan War in 1912 to 1913. According to the Treaty of London signed in 1930, a new state Albania was created and the Balkan states divided Macedonia between them. Turkey was reduced around the கான்ஸ்டன்டினோப்பிள். அதாவது அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரீஸ், பல்கேரியா, பல்கேரியா இவங்க 3 பேரும் வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்சிடுறாங்க. சுதந்திரம் அடைஞ்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய துருக்கி கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1912 வந்துட்டு போர் தொடுத்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே பால்கனில் இருக்கக்கூடிய பிளேசஸ் ப்ளஸ் நிறைய பிளேசஸை அவங்க கிரீஸ், செர்பியா இவங்க எல்லாமே வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுறாங்க. ஆக்குபை பண்ணிட்டு 1913 அவங்களுக்குள்ளார வந்துட்டு பிரிச்சுட்டு அல்பேனியா வந்துட்டு ஒரு தனி நாடாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து மாசிடோனியாவையும் அவங்களுக்கு இடையில் வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து துருக்கியோட பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைக்கப்படுது. கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படிங்கிற பிளேஸ்க்குள்ளாரும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் எங்கள் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பிளேஸில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கான்டினெண்ட்டாக சின்ன ஒரு அரசாங்கமாக வந்துட்டு இதை உருவாக்குறாங்க, சிறிய கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. தென் the division of Macedonia, however, did not satisfy Bulgaria. Bulgaria attacked Serbia and Greece. The Bulgaria was easily defeated. The Second Balkan War ended with the signing of Treaty of Bucharest in 1913. அதாவது மாசிடோனியாவை வந்துட்டு இவங்க 3 பேரும் நல்லா பிரிச்சுக்கிறாங்களா. இந்த நிலம் பிரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ்க்கும் செர்பியாவுக்கும் வந்து பல்கேரியாவுக்கும் 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுது. இதனால் பல்கேரியா வந்துட்டு செர்பியா மேலேயும் கிரீஸ் மேலேயும் போர் தொடுத்து போகிறாங்க. இது செகண்ட் பால்கன் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பால்கன் வாரில் பல்கேரியா வந்து தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பச்சாரட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுது 1913. இதோட முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமிடியேட் காஸ் என்ன அப்படின்னு சொன்னால் தி கிளைமேக்ஸ் டு தீஸ் ஈவெண்ட்ஸ் ஆஃப் பால்கன்ஸ் அக்யூர்ட் சராஜிவோ இன் போஸ்னியா. On 28 June 1914, the Archduke Franz Ferdinand, heir to the Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by Princip a Bosnian Serb. அதாவது 1914 ஜூன் 28 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச்டூக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அப்படிங்கிறவர் ஃப்ரான்ஸ் ஜோசப்போட மருமகன் சரிங்களா. ஃப்ரான்ஸ் ஜோசப் அப்படிங்கிற யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஸ்ட்ரியா ஹங்கரியோட பேரரசர். அவரோட மருமகனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிப் அப்படிங்கிற ஒரு போஸ்னிய இளைஞரால் கொல்லப்படுறாரு. போஸ்னிய இளைஞரால் கொல்லப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஸ்ட்ரியா வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செர்பியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, செர்பியாவை ஆக்குபை பண்ணுறதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரியா வந்துட்டு நினச்சி அது மேலே போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே ஜெர்மனி வந்துட்டு ஆஸ்ட்ரியா செர்பியா மேலே போர் தொடுத்து போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் செர்பியா வந்துட்டு ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதுனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரஷ்யாவுக்கு மேலே போர் தொடுத்த மாதிரி ரஷ்யா வந்துட்டு ஜெர்மனி மேலேயும் அதே மாதிரி ஆஸ்ட்ரியா மேலேயும் போர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1914 ஆகஸ்ட் 1 வந்துட்டு போர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதனால் ஜெர்மனி ஹேட் ஏ நோ குவாரல் வித் ஃப்ரான்ஸ், பட் பிகாஸ் ஆஃப் தி ஃப்ரான்சோ-ரஷ்யன் அலையன்ஸ் தி Germany army, which was planning a war against both of the France and Russia, wanted to use the occasion to its advantages. The German violence
பெல்ஜியம் நேச்சுரலிட்டி ஃபோர்ஸ்ட் பிரிட்டன் டு என்டர் இன் தி வார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸும் வந்துட்டு இந்த போரில் வந்துட்டு இறங்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸும் ரஷ்யாவுக்கும் இடையில ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தின்படி ஜெர்மனி உங்கள் மீது ரஷ்யா மீது போர் தொடுத்த வந்தால் ஃப்ரான்ஸ் மீது போர் தொடுத்த வந்தால் ரஷ்யாவும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம். அதனால் ரஷ்யா மீது இவங்க ஜெர்மனி போர் தொடுத்ததுனால ஃப்ரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு எதிராக போர் தொடுத்துவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே ஃப்ரான்ஸ் மீது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்துட்டு ஏற்கனவே போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான முக்கியமான நோக்கம். 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இன்னும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சு, அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். இதே மாதிரி லெசன்ஸ் எல்லாமே இது வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய்.